ஸ்ரீ குருப்பியோ நமஹா. தனக்குரிய பொருளை பெற்றிட அபிராமி அந்தாதியின் இந்த 76வது பாடலை பாட வேண்டும். குறித்தேன் மனதில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர் வழி வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணி பிரானொரு கூற்றை மெய்யில் பறித்தே குடி புகுதும் பஞ்சபாண பைரவியே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். குறித்தேன் மனதில் நின் கோலமெல்லாம் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் பட்டர் கையாண்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையின் சிறப்பு அந்த பாடலின் முக்கியத்துவத்தை தெரிவிக்கிறது. குறித்தல் என்றால் ஒன்றே குறி, வேறு எதிலும் மனதை ஈடுபடச் செய்யாமல் இருப்பது. இது எல்லோராலும் பின்பற்றுவது சிரமம்தான். ஆனால் மெய்ஞானம் பெற்றவர்களால் இது முடியும். குறித்தல் என்பது என்றும் மறக்காது மனதில் எப்பொழுதும் நிலை நிறுத்துவது என்று சொல்லுவர். மனத்தில் குறித்தல் என்பது திடமான தியானம் செய்வது. மனதை இறைவனிடம் ஈடுபடுத்துவதுதான் யோகம். மனதை இறைவனிடம் செலுத்தி தியானம் செய்வது, இதுவே மனதை குறித்தலாகும். பட்டர் அன்னை அபிராமியை மட்டும் மனதுள் ஏற்றுக்கொண்டு தியானித்தார். இதுதான் பட்டர் இந்த பாடலில் குறித்தேன் என்று தொடங்குகிறார். அடுத்தது பட்டர் கோலமெல்லாம் என்கிறார். கோலமெல்லாம் என்பது அபிராமியின் முழுமையான ஸ்வரூபம். அபிராமி பட்டர் அன்னை அபிராமியின் பூர்ணஸ்வரூபத்தை மனதில் வைத்து தியானித்தார் என்று பொருள். மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி என்கிறார். இதன் பொருள் அம்பிகையின் ஒப்பற்ற தியானத்தால் எல்லாம் கிடைக்கும். மரணப்பிடியிலிருந்து தப்பி மரணத்தை எதிர்கொண்டு வரவேற்று மரண பயமின்றி வாழும் உயர்ந்த நிலை கிடைக்கும். இந்த நிலை அவரவர் தியான நிலைக்கு தக்க சித்திக்கும் என்று பட்டர் கூறுகிறார். குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி என்று பட்டர் கூறுகிறார். அன்னை அபிராமியை தியானித்தால் மரணத்தை தைரியமாக எதிர்கொண்டு முறியடிக்கலாம் என்கிறார். போக்கிக் கொள்ள முடியாத அச்சம், அந்தகன்பால் அச்சம். அந்தகன் என்றால் யமன். இந்த அச்சத்தை அம்பாள் தியானம் துரத்திவிடும் என்கிறார். நேர்வழி என்றால் யமன் எல்லோரிடமும் வருகின்ற பொது வழி. இந்த வழியை மறித்து தடுத்து விட்டேன் என்கிறார். ஆனால் அபிராமியின் அடியார்களிடம் யமதூதர்கள் வரமாட்டார்கள். அன்னையின் பரிவாரங்கள் வந்து மரியாதையுடன் அன்னையின் உலகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். வண்டு கிண்டி வெறித்தேன் அவிழ் கொன்றை வேணிபிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் பஞ்சபாண பைரவியே என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் காலனை காலால் உதைத்த சிவபெருமானின் இடப்பாகத்தை தானே வலிய வந்து குடிபுகுந்த 5 மலரம்புகளை கையில் தரித்திருக்கும் பைரவியின் பலம்தான் என்கிறார். அன்னை அபிராமி திருக்கரங்களில் 5 மலரம்புகளை ஏந்தியுள்ள பைரவி என கூறுகிறார். பைரவர் சிவபெருமான், பைரவி பைரவரின் பத்னி. ஆகவே பட்டர் அபிராமியை பைரவியே என்று அழைக்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.